உடனடி ஆரம் r கொண்ட விரிவடைகின்ற கோளம் ஒன்றை கருதுவோம். அவற்றின் மொத்த நிறையானது மாறிலியாக உள்ளது. விரிவடையும் பொழுது அதன் உடனடி அடர்த்தி ρ ஆனது கோளம் முழுமைக்கும் மாறிலியாக உள்ளது. பின்னமாற்ற அடர்த்தி வீதம் அதாவது 1ρ dρ/dt ஆனது மாறிலியாக உள்ளது. விரிவடைகின்ற கோளத்தின் மேற்பரப்பின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் திசைவேகம் v ஆனது இதற்கு நேரத்தை உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட 4 ஆப்ஷன்ல எதற்கு நேரத்தை உள்ளது கண்டுபிடிக்கணும். ஜி அட்வான்ஸ்டு 2017 கேட்கப்பட்ட வினா. உடனே ஆரம் r விரிவடைகின்ற கோளம் ஒன்றை கருதுன்னு கொடுத்துருக்காங்க. மொத்த நிறை மாறிலியா இருக்கு. அதே மாதிரி விரிவடையும் போது அதன் உடனடி அடர்த்தி ρ வந்து கோளம் முழுமைக்கும் மாறிலியாக இருக்குன்றாங்க. பின்னமாற்ற அடர்த்தி வீதமும் 1ρ dρ/dt மாறிலியாக இருக்குன்றாங்க. அப்ப திசைவேகம் வந்து இதற்கு நேர்த்து கண்டுபிடிக்கணும். இப்ப நிறைமாறாதியின்படி எங்களுக்கு கோளத்தின் நிறை வந்து m = 4πr³ வரும். 4πr³ வந்து கோளத்தின் கன அளவை குறிக்கிறது. ரோங்கிறது அடர்த்தி குறிக்குது. இப்ப கன அளவு இன்ட்டு அடர்த்தி தான் உங்களுக்கு நிறை. காரணம்னா அடர்த்தி = நிறை கன அளவு. இப்போ இதை நேரத்தை பொறுத்து வகைக்கெழு செய்யும்போது நமக்கு கிடைப்பது என்னன்னா உங்களுக்கு 3 இங்கே ஆர்கியூங்கிற எல்லாம் என்னது உங்களுக்கு r தான் இங்கே மாறப்போகுது. அதாவது மாறியா இருக்கக்கூடாது, வேரியபிளாக இருக்கக்கூடாது. அப்போ 3/r dr/dt ப்ளஸ் 1/ρ dρ/dt அப்படி கிடைக்கும். ஈக்குவல் டு 0. காரணம் என்ன? ஒரு மாறிலி m மாறிலிங்கிறதுல அதை வகைக்கெழு போடும்போது 0 இருப்பாங்க. சரியா? இப்போ வந்து என்ன எங்களுக்கு வந்து இப்போ இதில் மேற்பரப்பு விரிவடையும் திசை வந்து v = dr/dt அப்படிங்கிற நமக்கு தெரியும். அப்போ இந்த dr/dtக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? v சர்ச் பண்ணலாம். அதை சர்ச் பண்ணிருக்கோம். இப்போ 3v/r = இந்த டைம் அப்படி தூக்கி இதை போட்டுரும் -1/ρ dρ/dt வந்துடும். இப்போ v மட்டும் நமக்கு வச்சுட்டோம்னா v = 3 கீழே வந்துடும், r மேலே போயிடும். இப்போ இந்த r மேலே இருக்கு 3 கீழே வந்து சொல்லிடுவோம். -1/3 1/ρ dρ/dt வந்துடும். இப்போ பின்ன மாற்ற அடர்த்திக்கு வந்து 1/ρ dρ/dt ஆனது மாறிலி. இது மாறிலின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த 1/3 மாறிலி தான். இப்போ வியும் ஆறும் தான் என்னது உங்களுக்கு நேரடியாக பொருத்த முடியாத வரும். காரணம் என்னன்னா இந்த முழுமையும் ஒரு கான்ஸ்டன்ட் சீன் எடுத்துக்கிறோம். இந்த முழுமையும் வந்து ஒரு மாறிலி சீன் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன கிடைக்கும்? இந்த மாறிலி மதிப்பு திசை சமன்பாடுனா v = c × r கிடைக்கும். அதாவது -1/3 1/ρ dρ/dt நம்ம வந்து மாறிலி சீன் எடுத்துக்கிறோம். அதை சீன் இங்கே இருக்குது. இந்த டைமுக்கு பதிலாக இந்த சீ பண்ணிட்டு இருக்கு. இப்போ இதுல என்ன தெரியுது? v வந்து டைட்டில் போஸ்ட் r3. அதாவது திசைவேகம் v அதன் உடனடி அடர்த்திக்கு நேர்த்தகவில் உள்ளது என்பது தெளிவாகிறது. ஆகையால் ஆப்ஷன் ஏ r என்பதுதான் சரியான விடை. நன்றி.